ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், விஷாரத் பூர்வார்த்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டாவது தமிழ் இம்பார்ட்டண்ட் பாருங்கள். தென்றல் பற்றி பாரதிதாசன் கூறும் கருத்துக்கள் யாவை? தென்றலே, பூமியில் எங்கும் நீ நிறைந்துள்ளாய். நீ உன் வலிமையால் மலையையும் தூள் தூளாக்குகிறாய். ஆனால் மென்மையான மலர் வாடாதவாறு அதனுள் நுழைந்து செல்கிறாய். அதாவது தென்றலை புகழ்ந்து பாடுறாரு பாரதிதாசன். பெரிய மலையை கூட நீ உன்னுடைய வலிமையால் தூள் தூளாக்குற, அதே சமயம் மென்மையான பூக்களுக்கு இடையில் அழகாக தவழ்ந்து செல்கிறாய் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அடுத்தது, தென்றலே, உன் இன்பத்தை தென்னாட்டை தவிர வேறு எங்கு தருகிறாய்? நீ பொதிகையில் தோன்றி வரும் வழியில் மலர்களின் நறுமணத்தை பெற்று எங்களுக்கு இன்பம் தருகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு. தென்றலே, உன் உருவத்தை என்னால் காண முடியவில்லை. ஆனால் உனது ஒவ்வொரு அசைவும் என்னை சிலிர்க்கச் செய்கிறது. பெண்களின் ஆடையை நீ விளக்கினாலும் அவர்கள் உன்மேல் வெறுப்பு கொள்வதில்லை. குழந்தைக்கு குளிர்ச்சி தந்து மகிழ்விக்கிறாய். வெயிலுக்கு மருந்தாகி எங்களது களைப்பினை போக்குகிறாய். தென்றலே, நான் எழுதி கொண்டிருந்த தாளை பறக்கவிட்டாய். காரணம் கேட்டபொழுது புழுதியை துடைத்தேன் என்று கூறி என் மீது தவழ்ந்து செல்கின்றாய். தென்றலே, உன்னை படைத்தவள் பொதிகை அன்னை. அடுத்த பேஜில் இருக்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தென்றலே, உன்னை படைத்தவள் பொதிகை அன்னை, அவளே தமிழையும் படைத்தாள். நீ தருகின்ற இன்பத்தை நான் கனவிலும் மறக்க மாட்டேன் என்று கவிஞர் பாரதிதாசன் தென்றலின் சிறப்புகள் குறித்து கூறுகிறார். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டும் போட்டுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், 3 கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 15 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இதிலே பக்கத்தில் பேஜ் நம்பர் 99 இருக்குது பாருங்கள். அமர வேதனையில் வள்ளிக்கண்ணன் கூறும் கருத்துக்கள் யாவை? இந்த கொஸ்டின் 3வதாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மூணுமே இம்பார்ட்டண்ட்டு தான். இது 3த்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். உலக நன்மைக்காக வாழ்ந்து மறைந்த உத்தமர்களின் துன்பங்களை பற்றியும் மனிதர்கள் மறைந்த மனிதத்தை பற்றியும், மனிதர்கள் மனித நேயத்தை, மனித தன்மையை, மனிதத்துவத்தை மறந்துவிட்டார்கள் என்று கவிஞர் கூறுகிறார். அதுதான் மனிதர்கள் மறந்த மனிதத்தை, மனிதத்தைனா மனித நேயத்தை, மனித தன்மையை மனிதர்கள் மறந்துவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். தமது அமர வேதனை கவிதையில் கவிஞர் வள்ளிக்கண்ணன் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு எழுதுங்க. இன்றைய சமுதாயத்தில் நேர்மை கொல்லப்படுகிறது, நேர்மையே இல்லை மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இதனை பார்த்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்த இயேசுவின் புண்களிலிருந்தும் குண்டடிப்பட்ட காந்தியின் இதயத்திலிருந்தும் மீண்டும் ரத்தம் கசிகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பேஜில் இருக்கு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். மனித உரிமை மற்றும் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சாக்ரட்டிஸ், அப்ரஹாம் லிங்கன், புத்தன் ஆகியோரின் ஆன்மா அமைதியற்று தவிக்கிறது. இந்த மனித சமுதாயத்தை பார்த்து, இவங்க வாழும் முறையையும் மக்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளையும் பார்த்து இவங்க ஆன்மாலாம் தவிக்குதுன்னு சொல்கிறாரு. ஏனெனில் இங்கு சத்தியம் கொல்லப்படுகிறது, உரிமை பறிக்கப்படுகிறது, எங்கும் போர் வெறி தாண்டவமாடுகிறது. இந்நிலை மாற வேண்டும். நாம் இழந்துவிட்ட மனிதத்தன்மையை மீண்டும் பெற வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 3 மட்டும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு 15 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.